இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தேவராஜிட்டிருந்து தொடங்குகிறேன். திரு தேவராஜன், தங்கப்பதக்கம் வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. பின்னணி என்ன? இன்னைக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். என்ன பின்னணி? அது கிளியர். இது பாருங்களேன், எல்லாருக்குமே ரூல். அவங்க ஃபர்ஸ்ட் அந்த மல்யுத்தம் போட்டின்றது மல்யுத்த போட்டி நடக்கிறப்போ காலையில வேயிங் எடுப்பாங்க. இந்த வேயிங் எடுப்பாங்க. ஸோ வேயிங்ல அவங்க கரெக்டான வெயிட்டை காமிச்சாதான் அந்த மல்யுத்த போட்டிக்கு கலந்து கொள்வதுக்கு அவங்களுக்கு தகுதி அடைவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அவங்க செமிஃபைனல்ல மூணு மல்யுத்த போட்டி போட்டாங்க, அதை வெற்றி பெற்றாங்க. ஸோ அதனால அவங்க இறுதி போட்டிக்கு போய் கலந்துக்கினாங்க. அந்த மாதிரி இறுதி போட்டி கலந்துக்கிறப்போ மறுநாளும் அவங்க வேயிங் கொடுக்கணும். வேயிங் சரியான ஒரு எடையை அவங்க 50 கிலோ 50 கிலோலேருந்து 50 கிலோ வரையும் இருக்கலாம். அவங்க 50 கிலோ மேல ஒரே ஒரு கிராம், அதாவது 5 கிராம் இல்ல 1 கிராம் அதிகமா இருந்தா கூட அது ஓவர் வெயிட் தான். ஸோ அந்த மாதிரி அந்த அதிகமா இருந்ததால அவங்களால அந்த போட்டியில பங்கெடுக்க முடியல. அது ரூல் எல்லாருக்கும் சேம் தான். இப்போ அது புது பிளேயரா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு வேர்ல்டு சாம்பியனா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் போட்டி விதிகள் எல்லாருக்கும் சரிசமமா தான் பார்க்கப்படும். ஸோ அந்த மாதிரி அந்த ஓவர் வெயிட் ஆனதால அவங்க டிஸ்குவாலிஃபை, அந்த போட்டியில தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. சார், இதுக்கு முதற்கட்ட கருதா எடுத்துக்கிறேன். திரு தேவராஜன், திரு கார்த்திகேயன், என்ன காரணம்? தகுதி நீக்கத்திற்கு பின்னணியில் அரசியல் இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும், அரசியல் ஆக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. உங்களுடைய பார்வையில் தகுதி நீக்கத்திற்கான காரணம் என்ன? பின்னணி என்ன? இல்லை, தகுதி நீக்கத்துக்கான காரணம் அவர் சொல்லிட்டார். யுனைடெட் வேர்ல்டு ரெஸ்லிங் அவருடைய சட்ட விதி 56 படி ஒவ்வொரு பாக்ஸிங் போல தான் இந்த விளையாட்டுலேயும் அந்த சண்டை நடப்பதற்கான அந்த காலை ஒரு வெயின் நடத்துவாங்க. அதில் ஓவர் வெயிட்டாக இருந்தால் அவர்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. அவர்கள் அந்த தொடரில் வெற்றி பெற்றது எல்லாமே நலிஃபை ஆகிடும், ரத்து செய்யப்படும். அப்போது அவர் லாஸ்ட் ரேங்கிங்கில் போடப்படுன்றது தான் விதி. அது யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. அதே போல் தான் சில நாட்களுக்கு முன்பு இதே போல் இட்டாலியை சேர்ந்த இதே போல் ஒரு வீரர், அவர் ஓவர் வெயிட்டாக இருந்த பொழுது அவர் பங்கேற்க முடியாமல் அவர் அப்படியே திருப்பி அனுப்பப்பட்டார். ஸோ அந்த விதி மாற்றத்துக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்றது அதை அடுத்த கட்டத்துக்கானது. இந்த நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்பது, இப்போது இவர் ஓவர் வெயிட்ன்றது இவருக்கு இந்த ப்ராப்ளம் புதுசாக இல்லை, ஏற்கனவே இருக்குதுன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. ரெண்டாவது, இவர் 53 கிலோவில் தொடர்ந்து போட்டியிடக்கூடியவர். அவர் இந்த 50 கிலோவில் இந்த முறை போட்டியிடுவதற்கு அவர் நிர்பந்திக்கப்பட்டார் என்ற விமர்சனங்கள் இன்று காலையிலிருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்திம் பங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வீரர், அந்த 53 கேட்டகரியில் போட்டி போடக்கூடியவர், இன்று அவர் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுகிறார் ஒலிம்பிக்லேருந்து. அதாவது அவருடைய செயல்பாடு ஒழுக்கங்களுக்கு விதி, அந்த டிசிப்ளினை மீறியதால் அவர் திருப்பி அனுப்பப்படுகிறார். அவருடைய சகோதரிக்கு அவருடைய அக்ரெடிட்டேஷனை ஒலிம்பிக் அக்ரெடிட்டேஷனை கொடுத்து ஒலிம்பிக் வில்லேஜுக்குள்ளே போக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் மீது குற்றச்சாட்டு அவரோடு அந்த கோச்சுகளோடு அவர் இருந்திருந்தார். இவர் அந்த தவறாக பயன்படுத்தினான்னு சொல்லி அவரோட கோச்சு, சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாரையுமே அங்கேருந்து திருப்பி அனுப்புகிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி திருப்பி இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அப்போது அந்த நபரை 53 கிலோவில் போட்டி போட வைப்பதற்காக இவர் 53 கிலோவில் போட்டக்கூடியவர் தான் நம்ம வினேஷ் போகத். ஆனால் அவர் அதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து கேட்டும் அது மறுக்கப்பட்டு தான் 50 கிலோவில் போட்டி போட வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டார் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவால் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் இப்போ வந்த வண்ணம் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. அந்த வீரர்கள் தான் அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். பட் ஆனால் இந்த செய்திகளில் நம்ம ஊடகங்களில் பார்க்கும்பொழுது அந்த போன்ற தகவல்கள் வருது. அதே போல் அந்த இன்று விரிவான கட்டுரை, இது சம்பந்தமாக பல்வேறு கட்டுரைகள் வட மாநில ஊடகங்களில், பத்திரிகைகள் வந்திருக்கு. அதில் அவர் அந்த வெயினுக்கு முன்னத்த நாள் அந்த பெரிய அளவிற்கு வெற்றிகள் எல்லாம் சாதித்து ஃபைனலுக்கு போன அன்றைக்கி 3 போட்டிகள் 3 பவுட்ஸ் இருந்திருக்கு. அந்த இடைப்பட்ட காலத்தில் ORS எல்லாம் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு, வெயிட் கெயினுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்திருக்கு. அப்போது ஒவ்வொரு வீரரோடும் இந்த நியூட்ரிஷனிஸ்ட்டு, டயட்டீஷியன், டாக்டர்ஸ், ஃபிசியோ, இது போக அவங்களுடைய தனிப்பட்ட கோச், அப்புறம் அவர்கள் என்கரேஜ் பண்ண கோச், இவருக்கு ஹங்கரி கோச், இவர்கள் பணிக்கப்படுவார்கள். அப்போ இத்தனை பேர் கூட இருந்தும் இந்த வெயிட் ப்ராப்ளம் எதற்காக, எப்படி மானிட்டர் பண்ணலாம்? இவருக்கு புதிதாக இந்த ப்ராப்ளம் கிடையாது, ஏற்கனவே அந்த பிரச்சனை இருந்திருக்கிறது. அதனால் ஏன் அதில் கோட்டை விட்டாங்கன்றதான் நம்மளுடைய கேள்வி. அது சரியாக கவனிக்கப்படலையா, இல்லை அதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட உணவு, ஏன்னா அப்நார்மல் வெயிட் கெயின் இருந்திருக்கு, வழக்கத்திற்கு மாறாக வெயிட் கெயின் இருந்தது. ஆனால் கோச் வழக்கமாக அந்த வெயிட் கட்டுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகளை செய்யணுமோ அதையும் அதுபோல தான் அதை கையாண்டார் அப்படின்ற குற்றச்சாட்டை அமைச்சரே சொல்லியிருக்கார் மன்சுக் மாண்டியாவும். அதே போல் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் சார்பாக அங்கே சென்றிருந்த பிசிஷியன் அவர் டாக்டர் அவரும் சொல்லியிருக்கார். PT உஷா அவர்களோடு இணைந்து ஜாயிண்டாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவரும் சொல்லியிருந்தார்.
அப்போ இது என்ன உண்மை அப்படின்றது ஒரு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஏன்னால் வந்து ஒரு தங்கம் கிடைக்கக்கூடியது என்பது என்றுமே கிடைக்காமல் இவ்வளவு கடினமாக வந்து சிறப்பாக விளையாடியவர் வந்து ஒரு இது போன்ற ஒரு காரணத்திற்காக வெளியேறது வந்து ஒரு சட்ட நுணுக்கத்தால் வந்து வெளியே வருவது என்பது மிக மிக வருந்தத்தக்கது. அப்போது எந்த இடத்துல வந்து ஒரு கோட்டை விட்டாங்கன்றது மக்களுக்கு தெரியணும். அரசியல் இருக்கா இல்லையா அப்படின்றதுல வந்து அரசியல் இருக்கா இல்லையான்னு நம்மளால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. நம்ம இங்கிருந்து பாருங்க, இது நம்ம அடுத்த சுற்றுல பேசும். சுமந்த் கிட்ட முதற்கட்ட கருத்து வாங்கிறோம். திரு சுமந்த் வணக்கம். இப்போ வணக்கம். தவறு யார் பக்கம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தகுதி நீக்கத்திற்கு பின்னணிக்கான காரணம் என்ன? ஒரு பக்கம் ஒரு 24 hours கிராஸ் ஆயிடுச்சு, ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். எங்க தவறு நடந்தது? இல்ல, தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறது முதல் கட்டம். எங்க நடந்திருக்குங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆனால் அதுல என்னன்னா விசாரணைக்கு பிறகு நமக்கு தெரிய வரும் இது வந்து என்ன காரணத்தினால நடந்த தவறு. அதுதான் இப்போ என்னன்னா அந்த வெயிட் 2.7 kg கூடி இருக்க கூடாது. அந்த காலையிலுக்கும் மாலைக்கும் நடுவில் அவங்க கொடுத்த உணவின் அடிப்படையில், நீராகாரத்தின் அடிப்படையில் அந்த வெயிட் வந்து அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகிவிட்டது. இது அந்த மருத்துவரே சொல்லியிருக்கார். டாக்டர் பர்திவாலாவே சொன்னாரு, நாங்கள் இந்த அளவுக்கு எடை கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை, நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு விட அதிகமாக எடை கூடிவிட்டது. அதற்கு காரணம் கண்டுபிடிச்சா நமக்கு மற்றது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ வழக்கமாக கொடுக்கக்கூடிய கேலரியோ அந்த ஆகாரங்களோ கொடுக்கப்பட்டனவா இல்லை வேற ஏதாவது கொடுத்தாங்களா, இதெல்லாம் வந்து ஆய்வு செய்தால் ஒரே ஒரு நாள்லயே விசாரணை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். அந்த என்ன நடந்ததுன்னு தெரிந்தால் அது யார் அதுக்கு பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. பட் நிச்சயமாக இது வந்து அந்த சப்போர்ட் ஸ்டாஃப்னுடைய பொறுப்பு தான். இது வந்து அவங்க வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்று இவர்களுக்கு முன்கூட்டியே தெரியும். இவங்க 53 kg, அவங்க நார்மல் வெயிட் வந்து 55. அவங்க அதை குறைச்சு எப்படியாவது 53 கிலோவுக்கு குறைஞ்சு தான் அவங்க போட்டி இட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வேற வழி இல்லாமல் ஒலிம்பிக்ல போட்டி போட வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் 50 கிலோ வெயிட்டுக்கு போறாங்க. சோ இந்த என்டையர் அந்த நிர்பந்தம் என்ன? 53 தான் உங்களுடைய நேச்சுரல் வெயிட் அப்படின்னும் போது 50 kgல ஃபைட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது? யாரால் ஏற்பட்டது? இல்ல அந்த நிர்பந்தம் யாரால் ஏற்பட்டதுன்னா ஒரு விதத்தில் அதற்கு மல்யுத்த சங்கத்துக்கு மேல பழிய போடலாம். ஆனால் என்னன்னா அவங்க அந்திம் பங்கல் அப்படிங்கிற வீராங்கனை 53 kg ஸ்லாட்ல குவாலிஃபை ஆயிட்டாங்க. அப்போ வினேஷ் போகத் அந்த குவாலிஃபிகேஷன் அப்போதான் அந்த போராட்டம்லாம் நடந்துட்டு இருந்த காலகட்டம். ஒரு 2-3 மாதங்கள் அவங்க வந்து போட்டியே போடலை. ஸோ இப்போ அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க என்ன சொல்றாங்க, திருப்பி ட்ரையல்ஸ் நடத்துங்க, எங்களுக்கு தேதி கொடுங்க, நான் 53ல போகணும்னு தான் விருப்பப்படுறேன். இப்போ ஃபெடரேஷன் என்ன சொல்றாங்க, ரெஸ்லிங் ஃபெடரேஷன், இல்லைம்மா 53ல அவங்க ஏற்கனவே குவாலிஃபை ஆயிட்டாங்க, ஒரு ரெஸ்லர் தான் நாங்கள் அனுப்ப முடியும், அந்த அம்மா குவாலிஃபை ஆயிடுச்சு, அவங்கள வந்து வெளியே அனுப்ப முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அந்த ட்ரையல்ஸுக்கான இல்ல ட்ரையல்ஸ் அவங்க